சிங்கார ரோஜா முத்துக்க துள்ளி துள்ளி ஓடி வாங்கடோரா புச்சி கதையை கேட்டிடவே சூனியக்காரி தீவு. ஹாய் நண்பர்களே, நான் டோரா. இவன் என் நண்பன் புஜ்ஜி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய பேட்ஜ் தேடும் அட்வென்ச்சர் பயணத்தில் உள்ளோம். இன்று நாம் செல்ல உள்ள இடம் சூனியக்காரி தீவு. எமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். எமது பேட்ஜ்கான தேடலும் அங்கேதான் உள்ளது. செல்வோமா? நாங்கள் வந்துவிட்டோம். புஜ்ஜி, அங்கே பார், சூனியக்காரிகளின் ஊர்வலம். ஐயோ, ஒரு துடைப்பம் விழுந்துவிட்டதே. என்னால் பறக்க முடியவில்லை. என்னை காப்பாற்றுங்கள். எங்கள் ஊரில் கொண்டாட்டம் நடக்கிறது. நான் அதற்கு செல்ல வேண்டும். தயவு செய்து என்னை அழைத்து செல்வீர்களா? நண்பர்களே, துடைப்பத்திற்கு எமது உதவி தேவைப்படுகிறது. நாம் அவரை சரியான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். எமக்கான பாதையை மேப்பிடம் கேட்டு சொல்வீர்களா? Sometimes I make me கதைகள் சொல்ல மேற்காடுகளுக்கு செல்லமே, ஆறுகளை கடக்கமே, பாலங்களை தாண்டுமே. என்னுடைய சொந்தம் நீங்களே குழந்தைகளே, உங்களுக்காக எப்போதும் இருக்கும். நான் தான் உங்கள் நண்பன் மேப். துடைப்பத்திற்கு உங்கள் உதவி தேவை, அப்படிதானே? இதோ சூனியக்காரிகள் இருக்கும் இடத்திற்கு செல்வதற்கான வழி. முதலில் வளைவு பாதை. இரண்டாவது மின்மினி விடு. மூன்றாவது சூனியக்காரி வீடு. முதலில் வளைவு பாதை, இரண்டாவது மின்மினி விடு, மூன்றாவது சூனியக்காரி வீடு. எங்கே? பொய் புஜ்ஜி டோராவிடம் சொல்லுங்கள். முதலில் வளைவு பாதை, இரண்டாவது மின்மினி வீடு, மூன்றாவது சூனியக்காரி வீடு. செல்வோமா? எங்களுக்கு கண்ணின் கதையா சொல்லு 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 சொல்லு, கதை கதையா காரணமோ காரணத்தில் தோரணமா, கதை கதையா காரணமோ காரணத்தில் தோரணமா. இங்கு கதைகளும் அற்புதம், கனவுகளும் அற்புதம், ஊரும் அற்புதம், உறவுகளும் அற்புதம். இங்கு மரங்களும் பேசும், கற்களும் கேட்கும், இது காட்டும் உலகம் கற்பனைகளின் ராஜ்யம். ஊரும் அற்புதம், உறவுகளும் அற்புதம், இங்கு மரங்களும் பேசும், கற்களும் கேட்கும், இது காட்டும் உலகம் கற்பனைகளின் ராஜ்யம். எங்களுக்கு கட்டின் கதையா சொல்லு 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 சொல்லு, கதை கதையா காரணமோ காரணத்தில் தோரணமா, கதை கதையா காரணமோ காரணத்தில் தோரணமா.
கதையா சொல்லு 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 கதை கதையா காரணமோ காரணத்தில் தோரணமா கதை கதையா காரணமோ காரணத்தில் தோரணமா. நாங்கள் வந்துவிட்டோம். உங்களுக்கு வளைவு பாதை தெரிகிறதா? ஆஹா, அதோ உள்ளது. வணக்கம் கார் அவர்களே, எங்களுக்கு வளைவு பாதையை கடக்க உதவ முடியுமா? வணக்கம் குழந்தைகளே, முடியும் ஏறிக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை செலுத்தப் போவது உங்களது நண்பர்களே. அவர்களை சரியாக என்னை செலுத்த சொல்லுங்கள். கைகளில் சக்கரத்தை பிடித்து வலதுபுறம் இடதுபுறம் நேராக என்று சொல்லி சொல்லி என்னை செலுத்துங்கள். நண்பர்களே, காரை ஓட்டுவோமா? சக்கரத்தை இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். வலது இடது பக்கம் சரியாக திருப்பி காரை செலுத்துங்கள். நேராக. வலதுபுறம். இடதுபுறம். வலதுபுறம். நன்றி கார் அவர்களே, அருமையாக செலுத்தினீர்கள் சுட்டி குழந்தைகளே. நாம் மின்மினிகள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். மின்னும் மின்மினி மின்மினி மின்னும் மின்மினி மின்மினி இரவின் இதயத்தில் உலகம் மறைந்து போகும் போது நிழல்கள் விளையாடும் இடத்தில் ஒரு மின்னல் ஒளி இருக்கிறது. புல்வெளியிலும் மரங்களிலும் மெல்லிய காற்றில் சிறிய மின்மினி பூச்சிகள் நீங்கள் நடனமாடி கிண்டல் செய்கிறீர்கள். இன்னும் மின்மினி மின்மினி இன்னும் மின்மினி மின்மினி இன்னும் மின்மினி மின்மினி இன்னும் மின்மினி மின்மினி. வணக்கம் டோரா புஜ்ஜி, என்ன இந்த பக்கம்? வணக்கம் மின்மினி அவர்களே, எங்களுக்கு சூனியக்காரி இருக்கும் இடத்தை காட்ட முடியுமா? முடியும், ஆனால் எனது புத்திற்கு உங்களுக்கு விடை அளிக்க வேண்டியிருக்குமே. எங்கள் நண்பர் புழு இந்த ஆப்பிள் பழத்தை கடந்து வர பாதை அமைத்து தர முடியுமா? நண்பர்களே, புழுவார் ஆப்பிள் பலத்தை கடந்து வர பாதை அமைத்து தர முடியுமா?
அருமை, சரியாக கண்டுபிடித்து விட்டீர்களே. இதோ இந்த பாதையில் சென்றால் சூனியக்காரியை அடைந்து விடலாம். நன்றி மின்மினி. நண்பர்களே, உங்களுக்கு சூனியக்காரி இருக்கும் இடம் தெரிகிறதா? நன்றி, அங்கு உள்ளது. எனது ஆசை துடைப்பமே, என்னை விட்டு எங்கே சென்றாய்? உன்னை எல்லா இடங்களிலும் தேடினேன். நான் இயலாமல் விழுந்துவிட்டேன். டோராவும் பூஜியும் தான் என்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தனர். நன்றி டோரா புஜ்ஜி, நீங்கள் செய்த உதவிக்கு. உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு வைத்துள்ளேன். எங்கள் நாட்டின் பேட்ஜ் இதோ. நன்றி சூனியக்காரி அவர்களே. நண்பர்களே, நாங்கள் உங்கள் உதவியினால் சூனியக்காரி திவின் பேட்ஜ் ஐ எடுத்துவிட்டோம். நன்றிகள். வாருங்கள் கொண்டாடலாம். டோரா அழைக்கிறாள், வாருங்கள் நண்பர்களே, பூச்சி அழைக்கிறான், வாருங்கள் நண்பிகளே.